அடுத்ததா இன்னும் ஒரே ஒரு கட்சி இருக்கு, நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் கட்சியை பற்றி பாசிட்டிவா உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தா நீங்க ஷேர் பண்ணலாம். இப்ப நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த 4 முனை போட்டி வந்துட்டு ஒரு கட்சி பேசுங்க பேசுங்க சார், ஒரு கட்சி திராவிடம், 2 கட்சி திராவிட கொள்கைகளை பேசும். ஒரு கட்சி திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒண்ணுதான் அப்படின்னு பேசுது. இன்னொரு கட்சி, இப்ப நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் தமிழ் தேசிய கொள்கையை மொத்தமா நம்ம இளைஞர் சமுதாயத்துக்கு எடுத்து கூறின ஒரு கட்சினாக்கா நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். மற்ற சமூகத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் எடுத்து கூறிட்டு வர கட்சியும் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். இப்ப இன்றளவுக்கும் தமிழ்நாடு எந்த அளவுல முன்னிலையில இருந்தாலும் மத அளவிலும் சாதி அளவிலும் எந்த அளவுக்கு பின்னடைவுல இருக்குதுன்னு சொல்றதும் நாம் தமிழர் கட்சி தான். இன்றளவும் மத படுகொலை, சாதி வெறி படுகொலை எல்லாமே நடந்துட்டு தான் வருது. இப்போ கனிம வளங்கள் சுரண்டுறது, எந்த அளவுக்கு கனிம வளங்கள் சுரண்டப்படுது, கனிம வளங்களை பத்தி நம்மளாம் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சு இருக்கோம் அப்படின்னா இந்த இளைஞர் சமுதாயத்துக்கு அதெல்லாம் தெரிஞ்சிருக்கனாலே அது நாம் தமிழர் கட்சினால மட்டுமா தான் இருக்கும். இப்போ அம்மையார் ஜெயலலிதா அம்மா இருந்தப்போ கனிம வள சுரண்டெல்லாம் இல்ல. அப்போலாம் ஒரு யூனிட் மணலே நாங்க வீடு கட்டும் போது 70,000 80,000க்கு வாங்கணும் அம்மையார் காலத்திலேயே. ஆனா இப்ப 20,000க்கே கிடைக்குது ஒரு யூனிட் மண்ணு. அப்ப எந்த அளவுக்கு நம்ம வெட்டி சாப்பிடுறோம் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சிக்க மாட்டேங்கிறோம். மற்ற ஆட்சி கட்டங்கள் இப்ப கேரளாவில எல்லாம் மொத்தமாவே கனிம வள சுரண்டல் கிடையாது. அங்க மலைகளை வெட்டுறதுக்கு தடை. நம்ம கனிம வள சுரண்டல்லாம் எந்த அளவுக்கு ஆகுதுன்னு நமக்கு எடுத்துரைக்கிறது அரசியல் கட்டமைப்பு என்ன. இயற்கை சுரண்டல் சம்பந்தமா இயற்கை வளங்களை பாதுகாக்கணும், அதை பத்தி எல்லாம் நாம் தமிழர் கட்சியில பேசுறாங்க. அது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிதானே?